So first, flow pattern lines தான் நீங்க என்ன எடுப்பீங்க? ஃபுல்லா ஒரு தியரி கிளாஸ் தான். லாஸ்டா நம்ம முடிச்சிருக்கோம். ஃப்ளோ பேட்டர்ன் லைன்ஸ் எடுப்பீங்க. ஒரு பேசிக் Straight lines, straight lines, time lines, path lines. இதெல்லாம் தான் வந்து நமக்கான ஃப்ளோ விஷுவலைசேஷன் லைன்ஸ். இப்ப நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ளோ போகுதுன்றது எனக்கு தெரியாது. என்ன மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம கேப்சர் பண்ணி ஒரு ஃப்ளோ வந்து விஷுவலைஸ் பண்றோம் அப்படின்றதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். ஸோ நம்ம எந்த லைன்ஸ் நமக்கு தெரியும்? ஸ்ட்ரீட் லைன், ஸ்ட்ரீட் லைன், பாத் லைன், டைம் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத் லைன். கோஆர்டினேட் சிஸ்டம் நெக்ஸ்ட் லைன். இப்போ இது ஒரு ஸ்பேஸா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஸ்பேஸ்ல நான் ரேண்டமா ஒரு இப்ப எனக்கு ஃப்ளோ போயிட்டு இருக்கு. நான் ரேண்டமா ஒரு பார்ட்டிகல் தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஃப்ளூயிட் பார்ட்டிகல். ஓகேவா? சோ என்னோட பாத் லைன்னா என்னன்னா the trajectory that this particle follows. So இந்த பார்ட்டிகலுக்கு நான் at time t after time increase delta t யூஸ் பண்ணுவேன். So இந்த ஏன்ற பாயிண்ட் எனக்கு clear travel ஆயிடும். So இப்போ வந்து இந்த பாயிண்ட் at the distance x plus dx இது வந்து x plus வச்சுக்கிறோம். இது வந்து t plus delta. So the path followed by this point having the time passage. So for ஒரு டைம் வந்து நம்ம ஒரு பார்ட்டிகல் நம்ம கன்சிடர் பண்றோம். அந்த பார்ட்டிகளோட ட்ராஜெக்டரி தான். லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டேங்க் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் வந்து அட் பாயிண்ட்ல நான் கன்சிடர் பண்றேன். இதுதான் என்னோட டேப் அப்படின்னா சோ இதுல வந்து நான் கன்சிடர் பண்றேன். இது ஒரு பார்ட்டிகல் நான் கன்சிடர் பண்றேன் அட் த இன்ஸ்டன்ட்ல. சோ அந்த பார்ட்டிகல் டைம் பொறுத்து எனக்கு எப்படி போகும்? டைம் பொறுத்து இங்க வரும், இன்னும் கொஞ்சம் டைம் கழிச்சு இங்க வரும், அந்த போயிட்டு வரும். சோ இது ஃபாலோ பண்ற பார்ட்டிகல் இதுதான் வந்து பார்ட்டிகல். ஓகேவா? சோ பாத் லைனுக்கு எந்த கண்டிஷனுமே இல்ல. ஸ்ட்ரீம் லைன் அதே மாதிரி ஒரு கோஆர்டினேட்ஸ் நான் கன்சிடர் பண்றேன். இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல எனக்கு ஒரு கோஆர்டினேட் ஸ்ட்ரீம் லைன்னா என்னன்னா நம்ம படிச்சிருப்போம். நமக்கு தெரிஞ்ச டிஃபால்ட் டெஃபினிஷன் என்ன? ஸ்ட்ரீம் லைன் is the imaginary line in the fluid domain that is everywhere tangential with a local velocity vector. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்க ஒரு கோஆர்டினேட் ஸ்பேஸ்ல ஒரு பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணிருக்க a. இதோட velocity vector இப்படி இருக்கு. So at the distance dx என்னோட பார்ட்டிகல் நான் வந்து அடுத்த பார்ட்டிகல் along the same velocity vector என்னோட next particle வந்து distance dx that is v அப்படி வச்சுக்கலாம். இது வந்து எப்படி சொல்றீங்க? ஒரு பார்ட்டிகல் along the velocity vector of particle a we find v. புரியுதா? சோ இதோட velocity vector எடுப்போம் இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கணும். So at the distance dx along the velocity vector of v we find c. So after some distance, we find the velocity vector. So will be dx distance of velocity vector v. So I'm seeing that point with the d number. So நமக்கு இந்த velocity vector join பண்ணலாம். லைன் தான் நம்மளோட ஸ்ட்ரீம் லைன். ரைட்? இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் நம்மளோட velocity vector வந்து tangential to the streamline ஆகும். When you make a d point vector and velocity vector in v box tangential to the streamline ஆகும். அதுதான் வந்து that defines the streamline of the points. Like particles. ஒரு graph பண்ணி இருக்கா
இது வந்து டைம் வேரி ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து இதை வந்து விஷுவலைஸ் பண்ணோம்னா அட் டைம் நம்ம ஒரு கேப்சர் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். எனக்கு வந்து அட் டைம் நான் இந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா இதோட வெலாசிட்டி வெக்டர் எப்படி செய்யுது. அப்ப இதோட ஸ்பீட்ல எப்படி இருக்கும்? Like the velocity vector tangential to the streamline. புரிஞ்சா இந்த ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் டிஃபைன் பண்ணலாம். இப்போ பார்ட்டிகல் வந்து ஸோ இப்போ எக்ஸ் காம்பனன்ட் வந்து y காம்பனன்ட் வந்து v dx by change in time, the change in distance respect to time. So x component வந்து dx by dt and y component வந்து dy by dt. இப்போ வந்து நம்ம u by d என்ன அர்த்தம்? dx by dt. Equation பண்ணி வச்சுக்கலாம். u by d minus dx by dt. அது ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு எப்படி வரலாம்? dx by dt three quadrants. X by z and d is the other. D is right away. Okay, wow. இப்போ ஸ்ட்ரீம்லைன்ஸ் என்ன புரிஞ்சா ஏதாவது டவுட் இருக்கா? அட் இன்ஸ்டன்ட்ல நம்மளோட ஃப்ளோ பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி வெக்டர்ஸ் எல்லாமே வந்து டான்ஜென்ஷியலா இருக்கிறது தான் ஸ்ட்ரீம்லைன்ஸ். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க கான்செப்ட் வந்து சும்மா ஸ்ட்ரீம்லைனா இருக்கு அப்படின்னா ஈக்குவேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் பார்க்க போறது ஸ்ட்ரீம்லைன். ஒரு பார்ட்டிகல் நமக்கு வந்து ஒரு இப்போ வந்து ஸ்ட்ரீம்லைன் அந்த லைட் ஃபார்ம்டு பை த பார்ட்டிகல்ஸ். I mentioned particles. ஒரு பார்ட்டிகளோட பார்ட் இல்ல ஒரு பார்ட்டிகல்ஸ் நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு டைம்ல ஃபார்ம் பண்ற பார்ட்டோ லைனோ கிடையாது. நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து அட் அ டைம்ல ஃபார்ம் பண்ற லைன். அதாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணிட்டேன். இங்க இருந்து பார்த்து அட் டைம் டீல ஒரு பார்ட்டிகல் என்ன பண்ணி இது வந்து என்ன so at the time t plus delta t ல எனக்கு இந்த பாயிண்ட் இங்க வருது. இங்க இருந்து இன்னொரு பாயிண்ட் வந்துச்சு a b. இப்ப அடுத்து இன்னும் ஒரு ரிலேஷன்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்க்கு ரிலேஷன்ஸ் அது c. அதுக்கப்புறம் b வந்து டிராவல் ஆகிருக்கும். அது மாதிரி ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம கன்சிடர் ஒரு பாயிண்ட்ல இருந்து வர பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ற லைன் தான் ஸ்ட்ரீம்லைன். புரியுதா? இதுவும் வந்து டைம் பேஸ்ட் தான். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா ஸ்ட்ரீம்லைன் வந்து அட் ஒரு பர்டிகுலர் டைம்க்கு பாக்குற லைன். ஆனா ஸ்ட்ரீம்லைன் என்னது? ஃபார் இன்க்ரீசிங் டைம் நம்ம வந்து பாக்குற லைன் தான் வந்து ஸ்ட்ரீம்லைன். கண்டிஷன்ஸ்லாம் சொல்றேன். பார்ட் லைன், ஸ்ட்ரீட் லைன், ஸ்ட்ரீம் லைன் என்ன புரிஞ்சுக்கலாம். இப்போ அதெல்லாமே இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு தோணும் எல்லாமே லைன்ஸ் பத்தி தான் பேசுறோம். ஏன் இதெல்லாமே ஒன்னா இருக்க கூடாதா? எல்லாமே லைன்ஸ் தானே, ஏன் இதெல்லாமே சேம் தானே அப்படி யோசிக்கலாம்ல. சேம் லைன்ஸ் தான். இங்க இருந்து வர பார்ட்டிகல் இருக்கு. நான் இங்க இருந்து ஒரு டான்ஜென்ஷியலா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்ட்ரீம் லைனா சொல்ல மாட்டேன். நான்
இல்ல இந்த 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 பார்ட்டிகள் வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட்டிகளை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி பார்ட்டிங்க இருக்காங்க. எந்த டைம்ல எனக்கு வந்து இது டிஃப்ரெண்டா இருக்கும், எந்த டைம்ல சேமா இருக்கும் நம்ம பண்ணுவோம். ஸோ எந்த டைம்ல வந்து ஸ்ட்ரீட் லைன், பார்க் லைன் எல்லாமே ஒரே ஒரே ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும் அப்படின்னா ஸ்டடி ஃப்ளோல மட்டும்தான். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகாம இருக்கிறது. ஸோ அந்த டைம்ல மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து சிமிலரா இருக்கும். ஸோ எப்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அப்போ அன்ஸ்டடி கண்டிஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம வந்து வேரி பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே டைம் வேரிங்களா. அட் இன்ஸ்டன்ட் நான் கேப்சர் பண்றது ஸ்ட்ரீம் லைன், அட் வேரிங் டைம் நான் கேப்சர் பண்றது ஸ்ட்ரீட் லைன். ஸோ எல்லாமே டைம் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அன்ஸ்டடி ஃப்ளோ கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து ரிஃபர் பண்ணுது. ஓகேவா? இந்த 3 லைன்ஸ் பத்தி புரிஞ்சானால வந்து சம்ஸ் பார்ப்போமா? ஓகே, உங்களுக்கு நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த 3 வந்து நம்ம வந்து அட் டைம்ல வந்து எப்படி ரிசல்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அட் டைம் t ஈக்குவல் டு 0 என்னோட ஃப்ளோஸ் எப்படி இருக்கு. என்னோட ஃப்ளோ ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிட்டே யூனிஃபார்ம் ஃப்ளோ. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பாக்குறேன் என்னோட ஃப்ளோ எல்லாமே டீவியேட் ஆயிடுது. இந்த ஃப்ளோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஏதோ ஒரு பார்ட்டிகல்னால டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு இப்படி மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுல நான் வந்து ஸ்ட்ரீட் லைன், பார்க் லைன் 3 வந்து நான் டிஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்க் லைன் பார்க்கணும். பார்க் லைனா நீங்க எப்படி டிஃபர் பண்ணுவீங்க? ஒரு பார்ட்டிகளோட பார்ட். இப்போ எனக்கு இங்க வந்து அண்ட் யூனிஃபார்ம் சொல்ற இந்த ஒரு பார்ட்டிகளோட கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? இது வந்து அண்ட் இது வந்து நீங்க E plus delta T இந்த டைம் ஓகேவா? எங்க எடுத்தப்போ இப்போ இங்க எடுத்து அப்ப இங்க எடுத்து பார்த்து எனக்கு இங்க போயிருக்காங்க. இதுதான் என்னோட பார்ட். ஓகேவா? இப்போ இதே வந்து என்னோட ஸ்ட்ரீம் லைன். ஓகே, நான் இதுலயே வந்து என்னோட பார்ட்டி இப்ப அதே மாதிரி நான் இந்த ஒரு பார்ட்டிகல் கன்சிடர் பண்றேன். இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு போற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இதே லைன்லயே இருக்குது. ரைட், ஒரு லைன்ல என்னோட எல்லா பார்ட்டிகல்ஸும் போயிட்டு கிராஸ் பண்ணி. ஸோ அது என்னோட ஸ்ட்ரீட் லைன். இப்ப என்னோட ஸ்ட்ரீட் லைன் எப்படி இருக்கும்? இப்ப இந்த டேஷ் லைன் இருக்குல்ல, இந்த டேஷ் லைன்ஸ் தான் என்னோட ஸ்ட்ரீம் லைன்ஸ். ஏன்னா அதோட வெலாசிட்டி வெக்டர் டான்ஜென்ஷியலா இருக்கும். நான் இந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வெக்டர் ஃபைண்ட் பண்ணா இந்த லைன் டான்ஜென்ஷியலா இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஸ்ட்ரீம் லைன். வித்தியாசம் இப்ப நம்ம வந்து இது வந்து கிராபிக்கல் வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். நம்ம வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப வந்து அதே மாதிரி என்னோட பைப்ல வந்து வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த பொங்கலுக்கு தான் வந்து வாட்டர் இப்ப நான் வந்து இந்த பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றா வெளில வருவாங்க. ஃபங்க்ஷனல் லைன் ஜாயின் பண்றது ஸ்டிக்.
என்னோட ஒவ்வொரு பாயிண்டோட வெலாசிட்டி வெக்டர் இருக்கு. இதை கனெக்ட் பண்றது என்ன? Streams. வெலாசிட்டி இது கண்டிஷனே அதுதான். நீங்க ஸ்ட்ரீம் லைன்ல இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு வெலாசிட்டி வெக்டர் கண்டுபிடிச்சீங்கன்னா அது வந்து டான்ஜென்ஷனா தான் இருக்கும். அதுதான் கண்டிஷன். ஏன்னா நமக்கு வந்து இப்ப கன்ஃபியூஸா இருக்கும். என்ன எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுவும் வந்து அதே மாதிரி தான் பார்க்கணும். இந்த இப்ப இது ஸ்ட்ரீம் லைனா இருக்காங்க, இது மட்டும் தான் ஸ்ட்ரீம் லைனா இருக்கும் அப்படின்னு என்ன கண்டிஷன் வெலாசிட்டி வெக்டர் டான்ஜென்ஷியல் லைனா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரீம் லைன். ஓகேவா? இந்த இடத்துல அந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரிதான் இப்போ ஒரு இந்த பார்ட்டிகள் வந்து இங்க இருந்து எனக்கு இந்த டேஷ் பையன் போகுது அப்படின்னா இதுதான் என்னோட பார்ட்டிங். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பைப்ல இருந்து எனக்கு வந்து ஆசிலேஷன் மோட்ல எனக்கு வந்து தண்ணி வந்துருக்கு அப்படின்னா என்னோட கண்டிஷன் என்னவா இருக்கும்? லைக் என்ன லைன்ஸ் தண்ணி ஹோஸ் பைப்ல இருந்து எனக்கு வந்து நான் வந்து இப்படி ஆசிலேட் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப என்னோட வர லைன் வந்து எப்படி இருக்கும்? Street line. ஸ்ட்ரீட் லைன். ஏன்னா ஒரு பார்ட்டிகல் ஐ மீன் ஒரு கன்சிடர் பாயிண்ட்ல இருந்து என்னோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளில வருது. சோ அது மெயினா இப்ப இந்த இருக்கும் அப்படின்னா மெயினாவே இது வந்து ஒரு இந்த லைன் இல்ல, இது ஸ்ட்ரீட் லைன். சோ இதுல இருந்து நான் ஒரு பார்ட்டிகலா கன்சிடர் பண்றேன் அப்படின்னா இது எந்த டைரக்ஷன் போகுது? இப்ப இந்த நீங்க போன பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணி இது வந்து இந்த டைரக்ஷன் போகுது. இதுதான் என்னோட பாத் லைன். அது போற பாத் இது அது ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரீட் லைன். ஓகேவா? ஸ்ட்ரீட் Street. புரிஞ்சா? எக்ஸாம்பிள்ஸ் புரியலனாலும் பரவாயில்ல, நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு பாயிண்ட்ல இருந்து வர பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ற லைன் என்னது? ஸ்ட்ரீட் லைன். அப்புறம் பாத் லைன்னா ஒரு பார்ட்டிகல் ஃபார்ம் பண்ற ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஃபார்ம் பண்ற ட்ராஜெக்டரி பாத் லைன். ஸ்ட்ரீம் லைன்ஸ்னா வெலாசிட்டி வெக்டருக்கு டான்ஜென்ஷியலா ஒரு அலைன்டா இருக்க பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி வெக்டர் டான்ஜென்ஷியல் டு தி லைனா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரீம் லைன். ஓகேவா? டைம் பேஸ் பண்ணி தான், பட் லைனா நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். இது ஆக்சுவலா ஸ்ட்ரீம் லைனும் டைம் லைனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே ரெண்டுமே மாறுது. அட் இன்ஸ்டன்ட்ல நம்ம பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி வெக்டர்ஸ்க்கு டான்ஜென்ஷியலா இருக்கிறது ஸ்ட்ரீம் லைன் சொல்றோம். அதே மாதிரி அட் டைம்ல நமக்கு வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குமா, ஒரு செட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு போய் அதே கொஞ்ச நேரம் கழிச்சு அதே செட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேற ஏதாவது பாயிண்ட் போயிருக்கும். ஸோ அந்த பார்ட் அந்த நம்மளோட டைம் லைன் சொல்றாங்க. என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா டைம் லைன் இஸ் a set of fluid particles that form a line at a given instant. ஸ்ட்ரீம் லைன் தானே அதுவும் at a given instant நான் ஆக்சஸ் பண்ணணும்னா என்னோட பார்ட்டிகல்ஸ்லாம் இப்படி இருக்கு. ஸோ அது வெலாசிட்டி வெக்டர்ஸ் இப்படி இருக்குன்னா அதோட டான்ஜென்ஸ் எல்லாம் என்னோட ஸ்ட்ரீம் லைன் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் லைன் ஒரு பர்டிகுலர் டைம்ல இப்படி இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் எப்படி இருக்கும்? ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த லைன் தான் வந்து என்னோட மெயின் லைன். In a steady 2D flow field, which statement is true? நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்ட்ரீம் லைன்ஸ், பாத் லைன்ஸ், ஸ்ட்ரீக் லைன்ஸ் ஆர் கோஇன்சைட். In a 2D steady 2D flow field, which statement is true? Stream line, streak line, path lines are coincide. Streamline is tangential to the velocity vector at the point. Streak line represents fluid particles that have passed through a fixed point. Streak line represents the fluid particles that have passed through a fixed point. At the last option, all the reason எல்லாம் தெரியும். ஏன்னா வந்து ஸ்டடி ஃப்ளோல நமக்கு வந்து மூணுமே வந்து சிமிலரா தான் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரீம் லைன் வந்து பை டெஃபினிஷன் வந்து டான்ஜென்ஷியல் டு தி வெலாசிட்டி வெக்டர், அண்ட் உங்களோட ஸ்ட்ரீட் லைன் வந்து ரெப்ரசன்ட்ஸ் தி ஃப்ளோ. ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணி அங்க இருந்து வர ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் பண்ற லைன் தான் நம்மளோட ஸ்ட்ரீட் லைன். ஓகே, சோ அடுத்து இது ஒரு சின்ன சம் மாதிரி.
So the velocity field is defined by u equal to 2x and v equal to minus 2x. Find the streamline equation. Now, streamline Easy. V equal to okay. Find the streamline equation. Streamline equation என்ன? Equation என்ன? by dx. dx by equal to Yes. நம்ம வந்து algebraic equation that represents a streamline அது கண்டுபிடிக்க போறோம். ஒரு algebraic equation அது ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல அதுதான் நம்ம என்ன பண்ணுவீங்க? UV class of fit என்னன்னு சொல்றீங்க? போட்டு இன்டெகிரேட் தான் பண்ணுவோம். U என்ன? U எக்ஸா 2 y சப்ஸ்டிட் பண்ணுவீங்களா? 2 கேன்சல் ஆயிடுமா? இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும்? சரி இன்டெகிரேட் பண்ணா என்னடா வரும்? X more minus 1. எக்ஸா இது மைனஸ் 2 யாரு இன்ஃபினிட்டி வரும். dx by x minus dy by minus 1 இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும்? சரி போவோம். ஆமா அதான் சொல்லு. ஸ்கொயர் பிளஸ் நம்பர் அது ஓகே சரி பிளஸ் plus constant equal ln x plus ln y. அப்புறம் எப்படி எழுதுவீங்க அதை? ln x plus ln y என்னது? என்ன வரும்? ln xy ன்னு வரும். ln x y ln xy plus c ln x y equal to constant அந்த பக்கமே வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை. ln x y equal to constant. So நம்ம வந்து இந்த இடத்துல exponential constant exponential எடுத்தாலும் constant exponential எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு xy equal to constant. So இதான் நம்மளோட equation of the streamline. ஓகேவா? இது நார்மலா மேத்ஸ் தான். வந்து மேத்ஸ்ல எல்லாம் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம்ல அதேதான். For a steady flow, which curves coincide? Option A, path lines, streamlines, streak lines, all are coincide. Option B, none. Option C, only path line and streamline. Okay. இது வந்து ஒரு கான்செப்ட் தான். லைக் அது பேசிக்கலி வச்சிருக்கோம். ஸ்ட்ரீம்லைன் பேட்டர்ன்ஸ் நியர் த ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். How the streamline pattern moves near the stagnation point? A option parallel straight lines, B hyperbolic pattern, C circular, D none. How the streamline patterns look like near the stagnation point? First option parallel straight lines. Second option hyperbolic pattern. Third option circular. Fourth option none.
So, டிவி ஃபோன் இல்ல நான் இந்த போட் சரி ஓகே சர்க்குலரா சர்க்குலர்னா இதுதான் சர்க்குலர் ஸ்டாக்னேஷன் இப்படி அப்ப அது என்ன ஹைப்பர்போலிக் இது சொன்னோம் யோசிக்கிறீங்க ஓகே முன்னாடி ஆக்சுவலா சோ நமக்கு நார்மலா தெரியும் as a bluff body ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை கிராஸ் பண்ற லைன்ஸ் வந்து அதை தாண்டி streamlines always tries to maintain symmetrical two dimensional flowல சிமெட்ரியா இருக்கதான் ட்ரை பண்ணுவோம் சோ சிமெட்ரி மட்டும் ஆனா அசிமெட்ரிக் ஃப்ளோல இந்த கண்டிஷன் இருக்காது ஏன்னா வந்து சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ரீம் லைன் என்ன ஆகும் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அதனால ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து இர்ரெகுலரா ஓகேங்களா சோ இந்த லைன் இருக்குல்ல இதுவுமே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் லைன் தான் ஆனா இதுக்கு பர்டிகுலர் பேர் இருக்கு ஸ்டாக்னேஷன் ஸ்ட்ரீம் லைன் ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் ஓகேவா இது ஸ்ட்ரீமோட ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து ஹைப்பர்போலிக்கா வந்து மாறி போகுது சோ இந்த உங்களோட ஸ்டாக்னேஷன் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் கனெக்ட் பண்ற லைன் தான் ஸ்டாக்னேஷன் ஸ்ட்ரீம் லைன் இது ஈஸியா நம்ம டெஃபினிட் பண்ணலாம் இன்னொரு என்னன்னா இதுதான் டிவைஸ் ஸ்ட்ரீம் லைன் இன்டு டூ அந்த இப்போ நமக்கு வந்து ஹைப்பர்போலிக் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த ஒரு லைனால தான் ஃபார்ம் ஆகுது இந்த லைன் தான் அந்த இந்த பேனிங் கீழே வர ஸ்ட்ரீம் லைன்ஸ் பிரிக்குதா சோ அப்படி ஃபார்ம் ஆகுது அந்த ஹைப்பர்போலிக் பேட்டர்ன் ஓகேவா எப்படி அந்த பேட்டர்ன்ஸ் ஸ்டாக்னேஷன் ஸ்ட்ரீம் லைன் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் கனெக்ட் பண்ற லைன் அது வந்து நம்மளோட அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் லைன்ஸை டிவைட் பண்ணும் அவ்வளவுதான் which of the following is an instantaneous picture of flow streamline path line streak line stream streamline okay okay திருப்பி அதே u equal to x b equal to y d vector equal to the velocity vector the stream line equation இது இது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க என்ன ஈக்குவேஷன் x by y equal to constant ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்றது ஞாபகம் இருக்கா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் மறக்கீங்களா ஞாபகம் இருக்கா okay in unsteady flow die streaks may not match with path lines why in unsteady flow die streaks as streak line may not match with path lines ஆக்சுவலா யூனிஃபார்ம் அன்ஸ்டடி ஃப்ளோல ஒரு ஸ்ட்ரீட் லைனும் இன்னொரு ஸ்ட்ரீட் லைனுமே மேட்ச் ஆகுது கரெக்டா சோ இவங்க நான் இப்படி ஆஸ் அ ஹோலா கேக்குறாங்க ஸ்ட்ரீட் லைனும் பாத் லைனும் மேட்ச் ஆகாது அன்ஸ்டடி ஃப்ளோல என்ன கண்டிஷன் ஸ்டடி ஃப்ளோல மூணுமே சிமிலரா இருக்கும் அப்ப அன்ஸ்டடி ஃப்ளோல மூணுமே மேட்ச் ஆகாது ஏன் ரீசன் டைம் டு டைம் வந்து வெலாசிட்டி மாறும் அதனால ஒரு பர்டிகுலர் ஒரு டைரக்ஷன்ல போகும் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் டைம்லயும் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும் சோ டைம் பொறுத்து அது எப்படி சேமா இருக்காது
ஆப்ஷனே இல்லையா சீனியர் இந்த கொஸ்டின்? இது சும்மா ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான். நீ கான்செப்ட் தெரியணும்ன்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு, பார்க்கலாமா? பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். இது கட் பண்ணா ஒரு 10 நிமிஷம் கூட வராது. இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுல. இன்னொரு வாட்டி ரிவிஷன் கொடுக்கவா? ஸ்ட்ரீம் லைன்னா என்ன, ஸ்ட்ரீக் லைன் என்ன, பாக்கலைன்னா என்னது டீடைலா புரிஞ்சுச்சுல. ரியாலிட்டில உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுமா கேட்டா? சரி, ஏதாவது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. ஸ்ட்ரீக் லைன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். வேற சொல்லுங்க. இந்த டை வச்சு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சொல்லுடா. சொல்லு பரவாயில்ல சொல்லு. நான் எடுத்ததே ரைட் கான்செப்ட் தான். அதுல கூட கேள்வி கேட்கல, நான் என்ன பண்றது சொல்லு. தண்ணியில மிதிச்சிட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி தடார ஃப்ளோனா என்ன? கேசியஸ் ஃப்ளோல பிரேக் பண்ணலாம். என்ன இப்போ திடீர்னு கேஸ் சிலிண்டர் லீக் ஆகுது, அது என்னது? பேட்டர்ல கேட்கறது. ஆக்சுவலா எல்லாத்துலயுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். ஒரு டேப் எடுத்துக்கிட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுல 3 லைனுமே நம்ம வந்து பார்க்க முடியும். அது டிஃபர் ஆகிறது வந்து அன்ஸ்டடி ஃப்ளோ பொறுத்து இருக்கு.